ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சரவணபவன் டேஸ்ட்டான சாம்பார் செய்ய போகிறோம். அதுக்கு பருப்பு நல்லா வேக வச்சுட்டு ஒரு பேனில் கடாயில் கடுகு, வெந்தயம், ஜீரகம் இது மூணும் பொரியணும். பொரிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகாய், நீலவாக்கில் வெட்டின வெங்காயம் 2 இது நல்லா வதக்கணும். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கணும். தக்காளி வதங்கினதும் இன்றைக்கி நம்ம அமாவாசைன்றதால மஞ்சள் பூசணியும் அவரைக்காயும் போட்டு சாம்பார் வைக்க போகிறோம். நீங்கள் எந்த காய் வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் சேம் மெத்தட் தான். ஸோ இந்த பூசணிக்காயில் நாங்கள் தோல் எடுக்கலை. ஏன்னா பூசணிக்காய் வெந்ததுக்கப்புறமா நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஸோ அதனால் நாங்கள் தோல் எடுக்காமல் தான் சேர்ப்போம். இந்த காயை நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள், நிறைய பேர் சாம்பார் பொடி போடுவீங்க, அதையும் போட்டுக்கலாம். நாங்கள் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் தனியா பவுடர், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு காயெல்லாம். வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சுருக்கிற அந்த பருப்பு அதையும் சேர்த்து ஆட் பண்ணிடணும். பருப்பில் மஞ்சள் பொடியும் பெருங்காய பொடியும் போட்டு வேக வச்சுருக்கோம். சாம்பார் ஒரு 5 to 7 minutes நல்லா கொதிக்கணும். கொதித்ததும் கொத்தமல்லி தூவிட்டால் நம்ம சாம்பார் ரெடி. செஞ்சு பாருங்கள். இந்த சாம்பார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை தான் நீங்கள் எப்பவும் பண்ணுவீங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய்.